தண்ணியில் இந்த பாஸ்தாவை போடுவேன். மூச்சூட்டியா மயிறு டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? வேக வச்ச பாஸ்தாவை உள்ளே கொட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்துட்டு நான்வெஜ்ஜை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏய் மெல்ல மெல்ல விக்கிக்கு போகுது, போயிடாத. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சப்ஸ்கிரைபர். இன்றைக்கி நான் விஷயத்தில் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எக் பாஸ்தா கிரேவி. இதை நான் எப்படி செய்ய போகிறேங்கிறத இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். வாங்க. செகண்ட் யாரா நீ? என்னை மாதிரியே இருக்குன்னா ஏன் நான் உன்ன மாதிரி இருந்தேன்? என்னடா வேணும் உனக்கு? இப்போ நான் உன் தம்பி இருப்பியா? சரி சரி சரி, நான் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்கிட்ட வந்துடா. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிட்டே சப்ஸ்கிரைபர். ஆக்சுவலாக இந்த பையன் யாருன்னே தெரியல, அச்சதுலாம் என்னை மாதிரியே இருக்கிறான். ஸோ இவன் இப்போதைக்கு வீடியோ எடுக்கிற வரைக்கும் வர வேண்டாம். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக என்ன மாதிரியே இருக்குன்னு சொல்கிறான், என் தம்பின்னு சொல்கிறான். என்ன லூட்டி பண்ண போகிறான்னு தெரில. ஏற்கனவே இருந்தவனுக்கு நிறையா லூட்டி பண்ணுறானுங்க. இவன் என்ன அலப்பறை பண்ண போகிறான்னா தெரில. விட மாட்டேன். ஓகே பாய். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு வாட்ச் அண்ட் யூ. ஹலோ காய்ஸ், இப்போ நாம் அடுப்பில் சட்டியை வச்சாச்சு. ஓகேவா? என்னத்தை சமைக்கிறான்னு பார்த்துருவோம். அப்பா ஆமாம், என்ன அதுக்கு? சரி சரி கைஸ், இப்போ வந்துட்டு அண்ணன் சொன்ன மாதிரி சமையல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அதாவது இப்போ வந்துட்டு அடுப்பில் சட்டியை வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஓகேவா? எண்ணெய் தான் ஊற்றணும். ஓ, தண்ணியும் ஊற்ற கிடையாது, ஒன்றுங்க ஊற்ற கிடையாது. சமைக்கிறானாமா பார்த்துக்குங்க. தண்ணி ஊற்றணும். சரி, தண்ணியை ஊற்றுறோம். ஏன்னா பாஸ்தாவை வேக வைக்கணும் இல்லையா, அதுக்காக தண்ணியை ஊற்றணும். என்ன சட்டியில் புகைய வரல? எல்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு சட்டி பற்ற வச்சு இடம் வெண்ண. ஓ அப்படியா? சாரிப்பா. சரி 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 சரி, ஓகே ஓகே ஓகே. பற்ற தானே வைக்கணும், இதை வைக்கிறேன். சாரிங்க, பற்ற வச்சிட்றேன். பற்ற வச்சாச்சு. என்னது புகையுது? ஓகே ஓகே. அடுப்பும் பற்ற வைக்கல, ஒன்றும் பற்ற வைக்கல. இவெல்லாம் என்னத்தை சமைக்க போகிறான்? எனக்கு வேறு சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது. பேசாமல் நானே பண்ணிட்டுமா? ஓகே, நானே பண்ணுறேன். இவனையெல்லாம் நம்பினா வேலைக்கு ஆகாது. ஏய் நீ ஃபஸ்ட்டு எந்திரி, திங்கிறதுக்கு போ. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திங்கிறதுக்கு வா, கிளம்பு. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி தான் சமைக்க போனா? இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க போகுது. இப்போ இந்த கொதிச்ச தண்ணியில் இந்த பாஸ்தாவை போடுவேன். 2 பாக்கெட் பாஸ்தா. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா நல்லா வேகணும். ஓகேங்களா? அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. முடிச்சூட்டியா மயிறு டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? நீ சமைக்கிற நாம சமைக்கிறேன்னு சாப்டரே க்ளோஸ் பண்ணி எந்திரிச்சு போ. ஃபஸ்ட்டு போடா, சமைக்கிறானா? நான் போய் மறுபடியும் வாங்கிட்டு வந்து தொலைகிறேன். போ, எந்திரிச்சு போ. மூடு, நான் உன்ன மாதிரி கீழே கொட்டல. என்ன பார்த்தியா, நான் எவ்வளோ அகலமாக வச்சுருக்கிறேன் பாரு, எப்படி நல்லா கொதிக்குது. நாளை எனக்கு 20 ரூபா லாஸு கம்முன்றதுக்கு. கரண்டிக்காம்பு பிஞ்சு போயிடும். எப்படி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், தலகை எப்படி பொங்குதுன்னு. நல்லா அப்படி வேக வச்சுக்கணும். இப்படி வேக வச்சா தான் அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே நல்லா மிருதுவாக இருக்கும். இந்த லூஸு பையனை நம்பி நான் உட்காந்து தப்பாக போச்சு. மொத்தமாக முடிச்சு விட்டான் போ. எவ்வளோ கஷ்டப்பட்டு 2 பாக்கெட்டு திரும்ப வாங்கிட்டு வந்துருக்குறேன். லட்சணத்தில் சமைப்பானாமா.
அவன்ப்பா மொத்தமாக முடிச்சு விட்டு போக தெரிஞ்சியா. இவன் முடிக்கிறது இல்லாமல் என்னையும் சேர்த்து முடிச்சு விட்ருப்பேன். இனிமேல் நீ சமைச்சில்ல, இனிமேல் நான் சமைக்கிறத நீ சாப்பிட்டுப்போ. நீ ஒன்று வெளியில் சொல்லிடாது, சிரிச்சிருவாங்க. எப்படியே சிரிச்சிருவாங்க. பண்ணுறதையும் பண்ணிவிட்டு எப்படி உட்காந்துருக்குறேன் பார்த்தீங்களா. நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கொதிச்சு முடிச்சிருச்சு, எடுக்கலாம். உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். ஐயோ ஐயோ கருமண்டா, என்னடா அது, ஒரு பக்கம் இவன் தொல்லை, ஒரு பக்கம் நாய் தொல்லை, 2 நாயும் சேர்ந்து நம்மளை உசுர எடுக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் டென்ஷனில் பேசுகிறதுனால இப்படி தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டென்ட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, சாரி. இது வேறு உழைக்குது, இது வேறு முறைக்குது. ஓகே, இறக்கிடலாமா? ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகும் போட்டுக்கலாம். அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி நறுக்கினது போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம் காய்ஸ். கடைசியாக உப்பை சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இது தெரியாமல் போயிடும். இப்போ வந்துட்டு கடைசியாக போட்டுக்கலாம், ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பார்க்குறேன் என்ன லட்சணத்தில் பண்ணுறாங்க தெரியுது. மூடு. என்ன வரமாட்டேங்குது. ஐயோ சாரி. ஐயோ இப்போ ரெடி வேக வச்ச பாஸ்தாவை உள்ளே கொட்டிக்கலாம், ஓகேங்களா. இரு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் அளவாகவே போட்டுங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கேப்பில் சரக்கு கடை, கேப்பில் சைடில் விற்கிது சரக்கு, நீ வாங்கிட்டு வந்து அமுக்கு. அதாவது சரக்குக்கு அது சைடு டிஷ்ஷு இதான் சரியா, அதான். ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இது என்ன வேலை, சாப்பிட்ற வேலை. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு ஒரு பொடிதான். வேற லெவல் பாஸ்தா, எக் வறுவல். ஆக்சுவலாக இது வந்துட்டு நான்வெஜ்ஜை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் துறை சொன்ன மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்ன இப்போ 2 பேரும் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஓகேவா. நாங்கள் தான் சாப்பிட்ற எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேட்கணும். ஒரு ஃப்ளோவில் வளரிட்டேன், சாரி. என்ன பார்க்குறேன், எடுத்து சாப்பிட வேண்டியதானே. எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்து சொல்லு. அல்டிமேட் வேறு லெவல். எங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க, நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஏய் மெல்ல மெல்ல, விக்கிக்கு போகுது, போயிடாத. இந்த விட்டுறானே வேண்டான்னு சொல்லிட்டு. ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா சமைச்சு முடிச்சாச்சு. தம்பி நல்லாவே சமைச்சார். ஓகே, மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க,
பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு ஆளுன்றதை கொடுத்தீங்கன்னா தான் அப்போ போடுற நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் திரும்ப நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதை விட நிறைய ஃபன்னு இதெல்லாம் வந்து கண்டென்ட் எல்லாம் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து உங்களுக்கு போடுறோம். ஸோ வந்துட்டு அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஷேர் கொடுத்துட்டே இருங்க. அப்படின்னா தான் நாங்களும் முன்னேறி வர முடியும். ஏதோ எங்களால் முடிஞ்சதை சின்ன சின்னதாக பண்ணுறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். எனிவே பாய். தம்பி சொல்லியிருப்பா, நான் தனியாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒட்டுக்காக சொன்னதை கோரஸாக நீங்கள் தான் கொஞ்சம் என்னமா சொல்கிறது, என்னமோ பில்டப் பண்ணி பேசி ஓகேவா? அதாங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி நாமளும் செஞ்சுட்டோம். ஐ மீன் அந்த வெண்ணெய் சொன்ன மாதிரி நாமளும் பண்ணிட்டோம். சரியா? அண்ணன் நல்லா இல்லை, வெண்ணெய் தான். ஓகேவா? பண்ணியாச்சு. என்னடா முறைக்கிறேன்? அவ்வளோதான் மதிப்பு. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தலைவன் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மெயினாக ஷேர் பண்ணுறது மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள், எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு இது இப்போ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் இல்லையா, தலைவன் வேணால் நிறைய வீடியோ போட்டுருக்கான். அவன் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைமாக நான் பேசுகிறேன். ஏதாவது இப்போ குழப்பி இருந்தாலும் நிறைய டென்ஷன்லாம் வளரி இருப்பேன். அதெல்லாம் மன்னிச்சு உங்கள் வீட்டுக்குள்ளேயா நினச்சி லைக்காக போட்டுருங்க, ஷேரப் பண்ணிடுங்க, அப்படியே மன்னிச்சு விட்ருங்க. ஓகே, பாய்.